அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நம் எந்த ஆட்சியை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடாதவர்கள் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இதை அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். குல் அத்தீஉல்லாஹ வ ரசூல ஃப இன் தவல்லவ் ஃப இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், நபியே நீங்கள் கூறுங்கள், உங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லிட்டு சொல்றா, அல்லாஹ்விற்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள். இன் தவல்லவ், அவர்கள் வழிபடாமல் நிராகரித்து விட்டால் நபியே அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏனென்றால் நிராகரிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக சொல்லி முடிக்கின்ற அந்த ஆயத்தை. ஆக இன்றைக்கு நபிமார்களை நிராகரிப்பவர்கள் எத்தனையோ நபர்கள் உண்டு. நபிமார்களுடைய வழிமுறைகளையும் மறுப்பவர்களும் நிராகரிப்பவர்கள் எத்தனையோ நபர்கள் உண்டு. எத்தனையோ நபர்கள் இதற்கு சான்றாக இருக்கின்றார்கள். ஆனால் நபிமார்களுடைய வழிமுறையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை ஏற்று நடப்பவர்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஷிப்லி, அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு மிகப்பெரிய இறைநேச செல்வர் அவருடைய மரண தருவாயில இருக்கிறாங்க. மரண தருவாயில அவருடைய ஹாதிமான ஜாஃபர் என்கின்றவர்கள் அவர்களுக்கு எனக்கு உதவி செஞ்சு விடுங்க என்பதாக கேட்கின்றார்கள். உடனே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த ஜாஃபர் என்கிற உதவி செஞ்சு விடுறாங்க. ஜாஃபர் என்கிற அவங்களுக்கு உதவி செஞ்சு விட்டோன்னே அந்த ஜாஃபர் என்கின்ற நபர்கள் தாடியை கோதி கழுவுதல் என்கின்ற வழிமுறை அவர்கள் மறந்து விட்டார்கள். உடனே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கையை பிடித்து தாடியை கோதி கழுவுறார்கள். அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. உடனே அழுது கொண்டே அந்த ஜாஃபர் என்பவர்கள் சொன்னார்களாம், மா தகூலூன ஃபி ரஜுல் லம் யஃபுத்துஹு ஃபி ஆகிரி உம்ரிஹி அதபும் மின் ஆதாபி ஷரஇய்யா என்பதாக சொன்னார்கள். என்னவென்று அர்த்தம் என்று பார்த்தால், இவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி நேரத்தில் கூட ஷரியத்தினுடைய ஒழுக்கங்களிலிருந்து ஒரு ஒழுக்கம் கூட தவறி போகவில்லையே, அப்படிப்பட்ட மனிதர் நினைத்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நினைத்தார்கள். ஆக இனி வரும் காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.